வெல்கம் டு பிரதி பேபிஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் தாய்ப்பால் மட்டுமே குடிக்கிற குழந்தையோட வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ண ஃபீடிங் மதர் என்னென்ன உணவுகள்லாம் சாப்பிடணும்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற லேட்டஸ்ட்டு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். ஸோ தட் நீங்கள் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நான் எப்போல்லாம் வெயிட் கெயின் ஃபுட் அப்லோட் பண்ணுறனோ அப்போல்லாம் நிறைய பேர் என்கிட்ட அந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கேட்குறீங்க, இந்த ஃபுட்டை 3 மந்த் பேபிக்கு கொடுக்கலாமா, இல்லை 4 மந்த் பேபிக்கு இந்த ஃபுட் கொடுக்கறதுனால அவங்களோட வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ண முடியுமான்னு. 6 மந்த் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் பேபிக்கு எந்த ஒரு ஃபுட்டாக இருந்தாலும் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஃபுட் எதுவுமே கொடுக்கக்கூடாது. அவங்களுக்கு தாய்ப்பால் மட்டுமே போதுமானது. அதுலேயே அவங்களுக்கு தேவையான எல்லா சத்துக்களுமே கிடச்சிரும். சப்போஸ் உங்கள் குழந்த ரொம்ப வெயிட் கம்மியாக இருக்காங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஃபீடிங் மதர் பர்டிகுலர் ஃபுட் சாப்பிட்றதுனால பேபியோட வெயிட்டை நல்லாவே இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் அந்த ஃபுட்டெல்லாம் என்ன அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஃபுட் எல்லாமே ஃபீடிங் மதர் சாப்பிட்டு பேபிக்கு ஃபீட் பண்ணுறதுனால அவங்களோட வெயிட்டை நல்லா இன்க்ரீஸ் பண்ண முடியும். பேபி நல்லா கொழுன்னு இருப்பாங்க. ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு சத்து மாவு கஞ்சி. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வீட்டில் அரைச்ச சத்து மாவாக இருந்தாலும் ஓகே, இல்லை கடையில் கிடைக்கிற ஹெல்த் மிக்ஸ் பவுடராக இருந்தாலும் ஓகே. இந்த சத்து மாவை நீங்கள் தண்ணியில் இல்லை பாலில் மிக்ஸ் பண்ணி நல்லா குக் பண்ணி கஞ்சி மாதிரி செஞ்சு குடிங்க. இந்த சத்து மாவு கஞ்சியை ஃபீடிங் மதர் ரெகுலராக குடிக்கிறதுனால பேபியோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதோட மட்டும் இல்லாமல் பால் சுரக்கிற அளவும் கூட இன்க்ரீஸ் ஆகும். அடுத்த ஃபுட் பாதாம். பாதாமில் விட்டமின் இ, விட்டமின் B1, B3, B12 அப்புறம் நிறைய மினரல்ஸ் கூட இருக்குது. இது நம்ம ரெகுலராக சாப்பிட்றதுனால பேபியோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதோட மட்டும் இல்லாமல் அவங்களோட இம்யூனிட்டி பவரும் கூட நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். பாதாமில் இருக்க விட்டமின் இ பேபியோட ஸ்கின்னையும் தாயோட ஸ்கின்னையும் நல்லா க்ளோயிங்காக வச்சுக்கும். ஒரு நாளைக்கு ஒரு 4 பாதாம் நீங்கள் எடுத்துக்கலாம். இது நீங்கள் ஊற வச்சும் சாப்பிடலாம், இல்லை நட்ஸ் பவுடர் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு பாலில் மிக்ஸ் பண்ணியும் கூட குடிக்கலாம். ஃபீடிங் மதர் ரெகுலராக இந்த பாதாம் சாப்பிட்றதுனால குழந்தையோட பிரெயின் டெவலப்மெண்ட் அண்ட் வெயிட் கெயினுக்கு ரொம்பவே இது ஹெல்ப் பண்ணும். ப்ளஸ் பேபி நல்லா எனர்ஜெட்டிக்காகவும் இருப்பாங்க. தாய்ப்பாலோட அளவை இன்க்ரீஸ் பண்ணவும் இந்த பாதாம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அடுத்த ஃபுட் வாழைப்பழம். வாழைப்பழத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லா விதமான வாழைப்பழமுமே சாப்பிடலாம். டெய்லியும் ஒரு வாழைப்பழம் கண்டிப்பாக சாப்பிடுங்க. இதனால் பேபியோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதோடு மட்டும் இல்லாமல் மதருக்கும் பேபிக்கும் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வராமல் இருக்கும். பெஸ்ட்டு வெயிட் கெயினுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் செவ்வாழை சாப்பிடலாம். இதில் நிறைய நியூட்ரிஷன் இருக்குது. இது பேபியோட வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் அவங்களோட இம்யூனிட்டி பவரையும் கூட இன்க்ரீஸ் பண்ணும். அடுத்த ஃபுட் அவகேடா. இதை வெண்ணெய் பழம்னு கூட சொல்லுவாங்க. இதில் நிறைய ஃபைபர், பொட்டாசியம் இதெல்லாம் இருக்குது. இதுவும் பேபியோட ஹெல்த்தி வெயிட் கெயினுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ ஃபீடிங் மதராக இருக்கீங்கன்னா நீங்கள் டெய்லியும் ஒரு அவகேடா சாப்பிடுங்க. அடுத்த ஃபுட் ஆப்பிள். ஃபீடிங் மதர் தினமும் ஒரு ஆப்பிள் சாப்பிட்றதுனால மதர் அண்ட் பேபி 2 பேருமே நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் பேபியோட வெயிட்டும் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். அடுத்ததாக முட்டை. முட்டையில் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது. தினமும் ஒரு நாட்டுக்கோழி முட்டை எடுத்துக்கோங்க, பிராய்லர் கோழி முட்டை வேணாம். டெய்லியும் ஒரு நாட்டுக்கோழி முட்டை சாப்பிட்றதுனால பேபியோட வெயிட் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். ஃபைனலாக ஒரு சின்ன டிப், ரொம்பவே முக்கியமான டிப். குழந்தைக்கு கண்டினியூஸாக 20 மினிட்ஸ் ஃபீட் பண்ணுங்கள். ஏன்னா ஃபஸ்ட்டு மில்க் பார்த்திங்கன்னா தண்ணியாக தான் இருக்கும். போக போக தான் அந்த மில்கோட கன்சிஸ்டன்சி திக்காகும். அந்த திக்கான மில்க்கு குடித்தாதான் பேபிக்கு வயிறு ஃபுல்லாகும். வயிறு ஃபுல்லாக இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு தூக்கம் வரும். ஸோ பாலை நல்லா வயிறு ஃபுல்லாக குடிச்சிட்டு நல்லா தூங்கினாங்கனாலே பேபிக்கு வெயிட் சூப்பராக இன்க்ரீஸ் ஆகும். அவங்க நல்லா கொழுன்னு ஆகிடுவாங்க. உங்கள் குழந்தையோட பர்த் வெயிட்டை பேஸ் பண்ணி தான் அவங்களுக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். சப்போஸ் குழந்தை வந்து பிறக்கும்போது ஒரு 3 கிலோவில் பிறக்கிறாங்கன்னா 6 மந்த்தில் பார்த்திங்கன்னா பர்த் வெயிட் டபுள் ஆகணும். அதாவது 6 கிலோ இருக்கணும். 1 இயரில் பார்த்திங்கன்னா பர்த் வெயிட் ட்ரிபிள் ஆகணும். ஸோ இந்த அளவு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் குழந்தை மாதம் எவ்வளோ வெயிட் இருக்கணும்னு நான் இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். இந்த வீடியோட லிங்க் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இதை பார்த்துட்டு உங்கள் குழந்தை கரெக்டாக அந்த மந்த்துக்கு தேவையான வெயிட் இருக்காங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் பேபி வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்காங்கன்னா இம்மீடியட்டாக டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இன்னும் இது போல் நிறைய பேபி ஃபுட் அண்ட் பேபி கேர் டிப்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you. Subscribe பண்ணுங்க. Thank you.